அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் மாந்தாங்கல் கிராமம். என் பேர் வந்து டேவிட்டு. நான் வந்து இப்போ 10வது படிச்சுக்கிறேன். நான் வந்து டிவி மெக்கானிக் வேலை செய்கிறேன். டிவி மெக்கானிக் வேலை செஞ்சிங்கன்னா நான் நாடகத்துறையில் இருக்கிறேன். அது பால்செட்டில் சக்தி டிவி சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிங்கன்னா நான் கலைத்துறை ஈவினிங் ஆகணும், நான் கலைத்துறைக்கு வந்துடுவேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 10வது படிச்சிருக்கேன். நைட்டெல்லாம் நாடகம் ஆடிட்டு காலையில் எப்படி போய் வேலை பார்ப்பீங்க? என் ஓனருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். நீ பரவாயில்ல, கடத்தை வந்துட்டு நீ வந்து கடையில் கூட பத்துக்கடா, நான் வருவழி நீ பத்துக்கோ, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு என் ஓனருக்கு வந்து அவர் பேர் வந்து கண்ணன். அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி எங்களுக்கு மாந்தாங்க நண்பர்கள் வந்து எனக்கு ஊக்கத்தை கொடுக்குறாங்க. எனக்கு அது எப்படி கடையில் போய் தூங்க முடியும்? வேலை வந்தால் செய்வேன், வேலை வந்து வாங்கி வச்சுருவேன். நான் டிவியெல்லாம் வந்தால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் டிவி ரிப்பேர் பண்ணுவேன். முடியலன்னா நான் வாங்கி வச்சுட்டு நம்பரெல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன். அப்புறம் ஓனருக்கு வந்தாருன்னா அவர் ரெடி பண்ணி அவர் கொடுத்துருவாரு. அப்புறம் ஈவினிங் டைமு நாடகம் வந்தால் நாடகத்துக்கு இறங்கி போயிடுவேன். நீங்கள் நாடகம் ஆடுறது டிவி கடை ஓனருக்கு தெரியுமா? ஓனருக்கு தான் எனக்கு ஊக்கத்து கொடுக்குறது. நீ கூத்துக்கும் போ, என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப காஞ்சிபுரத்தில் எல்லாருக்கும் அவர் நண்பர்கிட்டலாம் எல்லாருக்கும் வீடியோ காமிச்சாரு. எனக்கு நல்ல ஒரு பேர் சொன்னார், நல்லா நடிக்கிறேன், நீ வந்து கூத்து விடாத, நீ நாடகத்துக்கு போயினே இருக்கு, நீ டிவி கம்பெனிக்கெல்லாம் கூத்துக்கும் போ, நான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஓனர் சொன்னார். உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம். ஒரு பையன் ஒருத்தங்கிறான். அவர் கேசவனை வந்து முதல்ல என் கடைக்கு வந்தார். டிவி கடைக்கு செட்டப் பாக்ஸ் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். கல்யாணம் வீட்டுக்கு மாட்டணும் சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு மாட்டணும், எவ்வளோ சார் சொன்னார். சரி மாட்டலாம் சார் சொன்னார். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் வண்டியில். அப்போ நான் கேட்டேன், ஆனால் இதுமாரி பப்பு நோசத்துக்கு வரட்டுமான்னு கேட்டேன். நான் அவர் அண்ணங்கிட்ட கேட்டேன். உடனே என்ன பண்ணாரு, எங்கள் ஊரில் ராமலிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காரு. அவங்க பெருமை பையன் தான் அவருக்கு நாடகம் ஆகாது. அவர் கதாநாயகன் ஆகாது, கதாநாயகின்னு ஆடுவார். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், கேசவன் கேட்டார், இதுமாரி உங்கள் தம்பியம்மா அதுமாரி எனக்கு கேட்டாப்புல, தாராளமாக கூட்டு போய் அவர் ஆனால் ஒரு ஆள் ஆக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணார். ராமலிங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பெருமை பையன் அவர் வந்து. அப்புறம் என்ன பண்ணார், அன்றைக்கே எங்கள் மாமியார் ஊருக்குலாம் அன்றைக்கே நாடகம். சரி அன்றைக்கே வர முடியாது என்னால். ஆனால் அப்புறம் 5ஆம் தேதி கூட்டு போனார். முதல்ல நம்ம வேலூர் கண்ணமங்கலம் சைடு கூட்டு போனார் ஃபஸ்ட்டு. ஆனால் எனக்கு வந்து நல்ல ஊக்கத்து கொடுத்துருக்காருன்னா கேசவன் தான். நல்ல காட்சிகள்லாம் நல்லா அனுப்புவார். அது இல்லாமல் இப்போ எனக்கு இன்னொரு கதை வச்சாங்கன்னா அதில் வந்து பெங்கள மன்னன் சொல்லிட்டு ஒரு கதை ஆகும். அதில் வந்து பெங்கள மன்னன் வந்து அந்த வேஷம் நான் தான் ஆகணும். பஃபூன் விஷயம் போடுறீங்களே, காமெடியெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? காமெடி வந்து யூடியூப் பார்ப்பேன், அப்படின்னா சந்தான காமெடி பார்ப்பேன், வடிவழி காமெடி, அதாவது டிவி அது காமெடி சேனலை பார்த்து இது கற்றுக்குவோம், காமெடி பண்ணுவோம். அதுதான். இந்த நாடகத்துறையில் உங்களால் மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஜோதியம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் எனக்கு ஃபஸ்ட்டு தான் பண்ணாரு. நீ தான் இப்போ மன்னர் வேஷம் ஆடணும், பெங்கள மன்னர் நீ தான் ஆடணும். எனக்கு கை காலெல்லாம் ஒதுக்கு வத்திச்சு. எனக்கு வந்து ஏன்னா அது இப்போ தான் நான் பப்புனுக்கு வந்தேன். ஒட்டினா நான் போனேன். எனக்கு கை காலெல்லாம் ஒதுக்கு வத்திச்சு. அவர் எனக்கு ஊக்கத்தை கொடுத்துனே இருந்தார். எனக்கு பின்னாடி நல்லா ஊக்கத்தை கொடுத்தாரு, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு. எனக்கு நீ தைரியமாக பண்ணு, உன் உடம்புக்கு ஜனங்க ஏற்றுக்கோங்க, நீ தப்பாக பண்ண கூட ஜனங்க ஏற்றுக்கோங்க, உன் காமெடியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அந்த ஒரு ஊர் வந்து மறக்க முடியாத ஒரு ஊர் ஜோதியம் பார்க்கும். இந்த ஜெயம் நாடக மன்றம் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக என்னை நல்லா ஒரு பொருளை பார்த்துருவாங்க. என்ன இந்த கம்பெனியில் ஜெயம் நாடக மன்றம் சார்பாக இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரு கிளிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். தூக்கமில்லை
இல்லை இந்த கல்லுக்கு தாடி உனக்கு கை என்னாச்சுங்க பாத்துங்க இப்ப நடக்காது பொழுது இடுப்பு ஒஞ்சு போச்சு பொழுது நடக்காதா விட மாட்டேன் நீங்க விட மாட்டியா விட மாட்டேன் தூங்கும் போது கனவுல வந்தாயம்மா தூங்கும் போது கனவுல வந்தாயம்மா உங்கத்தான் நடிக்கல அச்சிக்கு துக்கம் இல்லை அந்த கல்லிங்க தடி முகமுக கை வரதுங்க பிடிச்சதான என் மனசு மனவாடுது ஏன் நெஞ்சு உருகுது என்னாச்சுங்க நல்லாதான் வந்தீங்க ஏன் விட்டுட்டு போயிடுறீங்க ஏதோ ஏதோ மோகம் ஏதோ தாகம் என்ன வளர்க்கலையே இப்பதான் புரியுது என்ன நீ வளர்க்கறதே கிடையாதா அது என்ன வளர்க்கல பல்லு வளர்க்க எவ்வளவு நாள் தான் ஆச்சு வளர்க்கலையே ஏதோ போகும் ஏதோ தாகம் வகை இலக்கிலேயே ஆசுவதை ஒழிக்கலையே என்ன வளர்க்கலையே